ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மாடி தோட்டம் சின்ன பிளேஸில் குறைஞ்ச பட்ஜெட்டில் யூனிக்காக ஒரு டெரஸ் கார்டன் எப்படி பண்ணலான்ற ஒரு ஓவர்வியூ தான் இந்த வீடியோ. டெரஸ் கார்டன் வைக்கணும்னு ஐடியாஸ் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீடு கட்டும் போதே டெரஸ் கார்டனுக்காக செப்பரேட்டாக ஒரு இடம் விட்டுருந்தோம் 10x12 சைஸில். ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது டெரஸ் கார்டனுக்கு மேலே ஒரு ஷீட் போடலான்னு. நார்மலாக மெட்டல் ஷீட் போடாமல் பாலிகார்பனேட் ஷீட்டில் பர்கோலா கான்செப்டில் போடலான்னு ஒரு வெல்டரை நாங்கள் ஒரு அவுட்ரேட்டில் பேசி லேபர் மட்டும் மெட்டீரியல் நான் வாங்கி கொடுத்து பண்ணியிருக்கேன். அதுக்கான செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பர்கோலா மட்டும் போடலை, வீட்டுக்கு முன்னாடி காரைக்குடி ஸ்டைலில் ஒரு போர்ச் ஒன்று பண்ணியிருக்கேன், இந்த கலசம்லாம் வச்சு. அப்புறம் ஒரு கார் ஷெட்டு, சின்ன சின்ன ஒர்க்கு இதெல்லாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ₹100 தான் ஒரு கார்னர்ஸ் அந்த மெட்டலில் வருது. அதை நம்மளே போய் தேடி கண்டுபிடிக்கும்போது நிறைய ஐடியாஸ் கிடச்சிச்சு. அதை வாங்கி நாங்கள் பற்ற வச்சோம். ஒரு 6 பீஸ் வெறும் ஜஸ்ட் ₹600 தான். அந்த பர்கோலா பார்க்கும்போது ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் ஒரு எலகண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது, பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்கோலா போட்டு முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சைடு ஈவினிங்கில் ரொம்ப வெயில் வர ஆரம்பிச்சது. அது வெஸ்ட் சைடு இருக்கிறனால வெயில் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ரெண்டாவது பசங்க படிக்கும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்குப்பா இல்லைப்பா அப்படின்னாங்க. ஏன்னா சுற்றி ஓப்பனாக இருக்கிறனால சரி அதை எப்படி கவர் பண்ணலான்னு ஐடியா பண்ணும்போது நம்மளுக்கு டபால்னு ஒரு ஐடியா கிடச்சிது, மூங்கில் ஜாலி போடலான்னு. ஏன்னா மூங்கில் ஜாலி கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அதனால் லோக்கல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். 1 வீக்கில் பண்ணி கொடுத்தாங்க. நானே வாங்கி அதை மாட்டிட்டேன். மூங்கில் தட்டி போட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வெயில் ஒரு 50% அரெஸ்ட் பண்ணிடுது, கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்குது, நல்ல காற்றோட்டம் கிடைக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் அதில் கட்டி விட்டால் நல்லா லே பண்ணிட்டு போகுது. எக்ஸாம்பிள் நித்திய மல்லி, மணி பிளான்ட் அந்த மாதிரி. மூங்கில் தட்டி போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் மேட் வந்து நாங்கள் ஃபுல்லாக போடாமல் சிட் அவுட் ஏரியா வரைக்கும் போடலான்னு ஐடியா பண்ணி அமேசானில் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். 4mm திக்னஸ் உள்ள கிராஸ் மேட் பார்த்திங்கன்னா ₹50 அதிகமாக தான் இருந்துச்சு. சரி லோக்கலில் செக் பண்ணி பார்த்தோம். ஃபைனலாக எனக்கு ஒரு ₹40 ஸ்கொயர் ஃபீட்டு கிடச்சிது. வாங்கிட்டு வந்து சிட் அவுட் ஏரியா வரைக்கும் போட்டிருக்கேன். அந்த கிராஸ் மேட் லே பண்ணதும் பேம்பு ஃபிக்ஸ் பண்ணதும் பேம்பு ஜாலி ஃபிக்ஸ் பண்ண வீடியோவும் செப்பரேட்டாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த டெரஸ் கார்டன் என்ட்ராகிற இடத்துல பார்க்கும்போது ஒரு எம்டியாக அந்த இடம் இருந்துச்சு. அதை எப்படியாவது ஃபில் பண்ணலான்னு ஐடியா பண்ணும்போது சரி ஃபிஷ் பாண்ட் வைக்கலாம், இந்த வாட்டர் லிலிலாம் வைக்கிறதுக்குன்னு செக் பண்ணும்போது எங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் ஃபிஷ் பாண்டு கிடச்சிது. அது பார்த்தா துணி போடுற டப்பு மாதிரி இருந்துச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி செராமிக்கில் பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதுவும் கஸ்டமைஸாக கிடைக்கல, ரெகுலர் சைஸில் தான் இருந்தது. ஏன்னா அங்கே ஒரு பில்லர் மாதிரி வருது சின்னதாக. ஸோ அந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் கவர் பண்ணலான்னு ஐடியா பண்ணி ஃபைனலாக நாங்களே அதை பண்ணலான்னு யோசித்து பண்ண ஆரம்பித்தோம். வெயிட்லெஸ்ஸாக கொஞ்சம் அதில் அந்த பாண்டு மேலே உக்காந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா வைடாக பண்ணலான்னு ஐடியா பண்ணி பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன், DIY எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வெறும் ₹2000 அந்த ஒர்க் முடிஞ்சு போச்சு. என்ன ஒன்று டைம் தான் எடுத்துச்சு. அது ஃபிஷ் பாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அது வச்சோடனே ரொம்ப அழகாகி போச்சு. தென் அந்த ஃபிஷ் பாண்டுக்கு மேலே ஒரு ஆட் ஆன் பண்ணலான்னு ஐடியாஸ் இருக்குது, ஃபவுண்டைன் மாதிரி. அது பண்ணுறதையும் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தென் அது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடு கட்டிட்டு வந்து புது சோஃபா வாங்கினோம். பழைய சோஃபா, மெட்டல் சோஃபா தூக்கி மாடி மேலே போட்டோம். அது மழையிலையும் வெயிலையும் பட்டு நல்லா எத்து போச்சு. அது தூக்கி போட மனசு இல்லை. பிகாஸ் 13 வருஷம் எங்கள் வீட்டிலே இருந்தது. என் குழந்தை அதில் தான் படித்தா, தூங்கினா, சாப்பிட்டா. ஸோ அது தூக்கி போட மனசு வரல. சரி அதை எப்படியாவது ரீஃபர்பிஷ் பண்ணலான்னு பார்த்தா, ரீஃபர்பிஷ் பண்ணாலும் அகெயின் அது வெயிலையோ மழையிலையோ இருந்து எத்து போயிடும் அந்த குஷன்லாம். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிச்சு போட்டுட்டு நாங்கள் அந்த வுட்டு வாங்கி லோக்கல் டிம்பர்ஸில் நானே ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோவும் செப்பரேட்டாக போட்டிருக்கேன், பாருங்கள், கார்டன் பெஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு எனக்கு செலவானது பார்த்திங்கன்னா வெறும் ₹2000 தான். இப்போது நம்ம புதுசாக ஒரு கார்டன் பெஞ்ச் வாங்க போனால் மினிமம் 16,000 அபோவ் தான் இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த ஹேங்கிங் பாட்ஸு அது எல்லாமே நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ண போகிற எல்லா மேக் ஓவர்ஸையும் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன், 1 by 1. உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.